பார்த்தீங்கன்னா, நான் ஜாயின் பண்ணுற புதுசில் வந்து பையன் வந்து வெறும் பால் மட்டும் தான் குடிச்சிருந்தாரு. பேச்சும் அதிகமாக பேச மாட்டார் அதிகமாக. நான் மெயினாக 2 விஷயத்துக்காக தான் நான் இது பண்ணேன். ஏன்னா கேர் எடுத்து பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் இங்கே ஜாயின் பண்ணேன். ஆனால் இந்த விஷயத்துக்காக மட்டும் இல்லை, டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பையனுக்காக இல்லை, இந்த ஸ்கூலில் எல்லா பசங்களுமே கேர் எடுத்து நல்லா பார்த்துக்கிறாங்க நைட்ஸ் அண்ட் கிட்ஸில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குழந்தைக்கு ஒரு பில்டிங்க்கு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஃப்யூச்சர் அந்த பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி என் பையனோட ஃப்யூச்சர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எனக்கு கேரண்டியாக இருக்குது இந்த ஸ்கூலில் சேர்த்தப்ப. ரெண்டாவது இதை கன்டினியூ பண்ணுறதுக்கு என்னென்னா, இந்த வருஷமும் அவரை ஜாயின் பண்ணி இங்கே தான் கன்டினியூ பண்ண போகிறோம். இதே மாதிரி என் சின்ன பையனும் இங்கே தான் சேர்க்க போகிறோம். இதனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணப்போ இவன் வந்து சில சின்ன சின்ன விஷயம் தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டாப்பிக்கு இப்போ நாளைக்கு போய் ஒரு வேறு ஸ்கூலில் படிக்கும்போதோ ஏதோ ஒரு டாபிக் எடுத்தாங்கன்னா, இந்த போக்கிரி படத்தில் விஜய் சொல்கிற மாதிரி, நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்டா அப்படிங்கிற மாதிரி எந்த டாபிக் எடுத்தாலும் அந்த இங்கே வந்து பேசிக் பிள்ளையா சொல்லி மாதிரி இங்கே போட்டிருப்பாங்க. அது அவனுக்கு ஒரு ஸ்டார்டிங் மைண்ட். எந்த ஃபீல்டு எடுத்தாலும் சரி, அதில் ஒரு ஸ்டார்டிங் மைண்ட் இங்கே இருக்கும். இதில் ஜாயின் பண்ணி படித்த வச்சாலே ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது இப்போ ஒரு கிளாஸ் ரூம் வந்து டீச்சர் வந்து அப்கிரேடாக இருப்பாங்க பாரு, இங்கே ஸ்கூலே வந்து அப்கிரேட் ஆகுது. அடுத்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூச்சர் இயரில் ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் பையன் படிக்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷம். தேங்க்யூ சொல்லிடுறேங்க. டோட்டல் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அன்றைக்கினா பையன் வந்து ஆடும்போது நாங்கள் பேரண்ட்ஸ் வந்து எங்கள் பையனை மட்டும் தான் பார்ப்போம். ஆனால் ஆனுவல் டேயில் நோட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்டும் டான்ஸ் ஆடும்போது, ஹெச்எம்மாக இருக்கட்டும், கரஸ்பாண்டண்டாக இருக்கட்டும், நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் மேலமாக இருக்கட்டும், எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க டான்ஸ் ஆடுற மாதிரி அவன் என்கரேஜ் பண்ணிவிட்டு, அவங்க ஆடும்போது இவங்க ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. நான் பையனை பார்க்கறதோட அவங்களையும் பார்த்துருந்தேன். ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க பேரண்ட் அவங்கவுங்க குழந்தைய தான் பார்ப்பாங்க. பார்க்குறப்ப இவங்க வந்து டோட்டலாக எல்லாருமே அவங்க ஸ்டூடெண்ட்டாக நினச்சி அவங்க குழந்தைய நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்.